ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீர் ஆயிடுச்சு நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 79 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடு வேற லெவலில் இருந்ததுங்க. நம்ம வந்து ஆச்சரியத்தில் உள்ளாக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். ரெண்டு பெரிய உருவம் அதெல்லாம் பார்த்தே இல்லை. ஒன்று ஒன்று மலை சைஸுக்கு இப்போ ரெண்டும் ஃபைட் போட்டுட்ருக்கு. ஸோ போன எபிசோடில் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ தான். ஸோ இந்த எபிசோடில் அது என்ன நடக்க போகுது, என்ன கலவரமாக போகுது, அந்த இடமே இருக்குமா இல்லைன்னு தெரியல. அவ்வளோ பெருசாக நடந்துட்டுருக்கு. வாங்க நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம். மூஞ்சில போய் ரெண்டு குத்து விடு. இதோட சக்தி வந்தனால தான் அந்த ஒரு எடுக்க முடியுது. அப்பா, இவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு இருக்கான் உள்ள. அப்பா ஸ்பீடா இருக்கு இப்போ. புடி புடி அதான் காடை இருக்குமான்னு தெரியல. நிறைய கிடையாது, அந்த தவக்கில தான் உருவம் மட்டும் வேற. போன வாய்ஸ்க்கு இந்த வாய்ஸ் மேல். பிடிச்சிச்சு நருட்டோ பாய், அவனை எழுப்புடா. எழுப்பு போட்டாயா? என்ன பண்றீங்க? நான் இப்பதான் இங்க வந்திருக்கேன். என்ன விரட்டாதீங்க. நீ நல்லதுக்கு இல்ல, கிளம்பு. அவ்வளோதான், அது இது ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த உருவம் இருக்க முடியுது. இருந்தா அவன் இடத்துலயே போய் மாட்டிக்கிட்டாங்க. உள்ள இழுக்க போகுது. என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டானா? இது நல்லதுக்கு இல்ல. நருட்டோவும் நானும் எங்களோட மொத்த சக்கராவையும் பயன்படுத்திட்டோம். உன்னை இதோட மொத்தமா அழிச்சு காட்டுறேன். இந்த உலகத்துல அவனுக்கு எந்த இடமும் கிடையாது. எவ்வளவு பேரா இருங்க? ஆயிரக்கணக்கில் வருவானுங்க போல. என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்ம கிராமத்துக்குள்ள சாண்ட் ஜூனியன்ஸ் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சவுண்ட் ஜூனியன்ஸும் வந்திருக்காங்க. ஆமா, 2 கிராமம் இல்ல. போர் நடக்கும்போது இப்படிதான் இருக்கும். ஏதோ தப்பா இருக்கு. இவ்வளவு நேரமா 2 ஷினோபிஸும் என்ன பண்றாங்க? உள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு?
நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்களாடா? என் கையை இன்னும் அவரு விடல. அதனால ஜூட்ஸுவை பயன்படுத்த முடியாது. நீ ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்பு. என்னானாலும் சரி, உன்னை இந்த கிராமத்தை அழிக்க நான் விட மாட்டேன். ஒரு கை மட்டும் எடுக்கவே இல்லை. யாராலையும் தடுக்க முடியாது. நீயும் இந்த கிழத்துலயே சாக போற. நீ இந்த கிராமத்தோட தேடு முக்காகவா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வயசான கிழவன். இப்பவும் என்ன தடுக்கிறதுக்கான தெம்பு உனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா? உன்னோட கிராமம் ஏற்கனவே அழிய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த உண்மை இன்னும் உனக்கு தெரியல. எவ்வளோ டேமேஜ் பண்ணிடுறேன். இப்படி இருந்த ஊர் சினோபிஸ் அப்புறம் என் கூட வந்திருக்கவங்க கூட என்னோட ஆளுங்க உன்னோட கிராமத்தை சூறையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. தம்பி ஜிராயான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்குள்ள உன் கிராமத்துல இருக்கிற கடைசி பொண்ணுல இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் எல்லாரையும் கொன்னுடுவாங்க. இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருக்காது. சார், இங்க யாருமே இல்ல. இடமே காலியா இருக்கு. இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்கு. நாம நின்னுட்டு இருக்கிறது ஹிடன் லீஃப் வில்லேஜோட முக்கியமான இடம். ஆனா வினோதமா இந்த இடத்துல யாருமே இல்ல. சார், அது அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. நாம இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு குழந்தையையும் பொண்ணுங்களையும் காணோம். எல்லாரும் மறைச்சு வச்சிட்டாங்களே. உனக்கு என்னாச்சு? நீ எங்க போற? நான் பாத்ரூமுக்கு போறேன். ஓ, கொஞ்ச நேரம் நானும் வரேன். ஆமா, நானும் வரேன். என்ன? நாம இங்க போருக்கு நடுவுல இருக்கோம். நம்மள எதிரிங்க கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? சீக்கிரமா அந்த ரூமுக்குள்ள போய் அமைதியா எல்லாரும் உட்காருங்க. நீங்க சொல்றது புரியுதானே? கொஞ்சம் அவசரத்துல இருக்கேன். நான் இப்ப போயாகணும். பொய் சொல்றானோ? புரியுதா? அப்படிதான் தோணுது. எவ்வளவு நேரம் அடக்க முடியும் தெரியல சென்சே. வெளியே போறதுக்கு பிளான் பண்ணுன்னு நினைக்கிறேன் வாண்டுது. இந்த நேரத்துல இப்படி சொல்றியே. சரி சரி, என் கூட வா. என்னால அடக்க முடியல. என்னடா ஏதாவது ஒன்று காட்டிட்டு முடிச்சிடுறாங்க. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஓடு. மாசி அவரு கீரெல்லாம் இருந்து காய் மட்டும்தான். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு ஆப்பிள் மாதிரி. வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் பேர் எப்படி இருக்கு? ஹயாத்தே, உன் சாவுக்கு நான் பழி வாங்கியே தருவேன். இது என்னோட ப்ராமிஸ். சிக்னல் வந்துடுச்சு, போலாம். ரைட். இது பிளான் நடக்குது. நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கன்னு இன்னும் உனக்கு தெரியல ஓரோச்சி மாறு. இந்த கிராமத்தோட ஷினோபிஸ நீ குறைச்சி எடை போட்டுறாத. யாரா இங்க வந்தது? உனக்கு எதுவும் ஆகலையே? லேடிஸ். எல்லாரையும் பாதுகாப்பா இங்க கூட்டிட்டு வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சு. இவங்க தான் கடைசி இருந்தவங்க. நீங்க
நீங்க என்ன பேசுறீங்க சென்சே? நம்ம கிராமத்தை யாராவது தாக்குனாங்கன்னா நாம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அதுல முதல் விஷயமே எதிரியோட முக்கியமான ஆட்களை காலி பண்ணணும். ஒருவேளை அவங்கள காலி பண்றது கஷ்டம்னு தெரிஞ்சா உடனே நாங்க ஃபேஸ் 2 வேலையை ஆரம்பிச்சிடுவோம். நம்ம கிராமத்து மக்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல மறைச்சு வைக்கணும். நம்ம கிராமத்துல மறைச்சு வைக்கப்பட்ட இடம் நிறைய இருக்கு. அங்க பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பா தங்க வச்சிருவோம். அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஃபேஸ் 3 வேலையை ஆரம்பிச்சிடுவோம். சரி, ஃபேஸ் 3னா என்ன? உள்ள வந்திருக்கிற எதிரியோட கதையை முடிக்கணும். அது என்ன ஆனாலும் சரி. ஓ அதுக்காக தான் வெயிட் பண்ணுகிறாங்க இப்போ எல்லாரும். நாங்க தயாரானதும் அவங்களை எதிர்த்து தாக்க ஆரம்பிப்போம். வேற லெவலியா இது அவனுங்களே அவங்க பாதுகாக்கிறதுல வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கடா. உங்களால இதுக்கு மேல வர முடியாது. வந்த வழியை பார்த்து ஓடிடுங்க. இந்த வேலையிலுமே சாக்குரா அவன் நெருக்கிட்டு தான் இருக்கான். நீ சாகுராவை காப்பாத்தியே ஆகணும். நீ செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அதுதான். சாகுரா, உன்னை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. கண்டிப்பா உன் கதையை நான் முடிச்சே தீருவேன். ஒன்னு இந்த உலகத்துல இருக்க விட மாட்டேன். நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. தாமதமாகிறதுக்கு முன்னாடி இந்த மான்ஸ்டரை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். கம் ஆன். என்ன பண்ண முடியும் இப்போ? எனக்கு அதிகமா தேவையில்லை. தேவையான அளவுக்கு. அதுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். சக்ரா எனர்ஜி கொடுக்குது. நிறைய மாட்டானா தெரியல. இதுன்னு சக்கரா வாங்கியிருக்கான். இவர் என்ன டாப்பா? இத்தனை பேர் சரி சீக்கிரமா போய் அவனை பிடிங்க. என்ன டாப்பா? ஒரு சுத்துதான். பக்கத்தில் வரணும். வில்லேஜ் அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அத மட்டும் மறந்துடாதீங்க. என்னோட உடம்பு என்னால நகர முடியல. இவரு சிக்கமாரப்பா. இன்னுமா உங்களுக்கு புரியல? ஷேடோ பெராலிசிஸ் ஜூட்ஸுவை பத்தி தெரியாதா? அடுத்து நான் பண்ண போறது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பசங்களோட அப்பாங்களாக போராடுறாங்க. வேற லெவலு. எக்ஸ்பான்ஷன் ஜூட்ஸு. ஓ அவரோட அந்த குண்டு பையன். ஒப்பா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஜூட்ஸு. இது யாரு? ஓ கண்ட்ரோல் பண்ணுறது. இவன் ஈனோன்னு நினைக்கிறேன். ஈனோட அப்பாவா இருக்கும். நம்மளோட பழைய நாட்கள் ஞாபகத்துக்கு வருதுல்ல? ரொம்ப சரியா சொன்னேன். ஹீனோஷிகா சோட்ரியோ திரும்ப வந்துட்டோம். அதே டீமு. அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. வா போலாம் குரமாரு. சரி. லீவ் ஷினோபிஸ் பத்தி உனக்கு இன்னும் சரியா புரியலன்னு நினைக்கிறேன். கிராமத்தை காப்பாத்த அவங்க உயிரையும் கொடுப்பாங்க. நீ இன்னும் முட்டாளாவே இருக்க ஒரோச்சிமாரு. எல்லா ஜூட்ஸுவையும் மாஸ்டர் பண்ணதால உனக்கு அழிவே இல்லாத சக்தி உனக்கு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உடம்புல இருக்கிற விஷம் அசையாம இரு ஷீனோ. என்னோட பாராசைட்ஸ் நான் அனுப்பி இருக்கேன். அது உனக்குள்ள இருக்கிற விஷத்தை முறிச்சிடும். அவனுடைய அப்பா போல. அப்பா, நான் கத்துக்கிட்ட முதல் பாடமே இதுதான். நீ உயிரா நினைக்கிற ஒருத்தரை பாதுகாக்கிற வரைக்கும் உண்மையான ஷினோபிக்கு இருக்கிற சக்தி உனக்கு வராது. எல்லாரும் மற்றவங்களுக்காக போராடுறாங்கடா. என்னாலும் சரி, எல்லாரையும் நான் தான் காப்பாத்த போறேன். அப்பா ஹீரோ லுக்குடா அது. உன் தோல்வியை சந்திக்க தயாரா இருக்கியா மான்ஸ்டர்? உன்னை விட மாட்டேன். இதுக்கு மேல பொறுமையா
உடஞ்சிச்சா? கரெக்டாக காலையிலேயே இடிச்சிட்டான். ஏய், அவன் ஜெயிச்சிட்டானா? ஆமா. கடைசியா உன்னோட தலைய வச்சு தாக்கிட்டியா? நொறுட்டோ பண்ண ஃபைட் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இல்லைனாலும் அவன் ரொம்ப களைப்பா இருந்த நேரத்துல கூட அவ்வளோ சக்கராவையும் பயன்படுத்தணும். இது வரைக்கும் நான் பார்த்த சக்தி வாய்ந்த முட்டாள் இவன் தான். சக்தி வாய்ந்த முட்டை. நம்பிக்கை கொண்ட ஒரு பையனை நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததில்லை. இது எப்படி முடியுதுன்னு பார்க்க இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என்னோட லிமிட்டையும் கடந்து நான் போயிட்டேன். கமாக்கிச்சு, நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓ, உங்களுக்கு டைம் இருக்கா? கத்தி விட்டே போயிடுச்சு. செகண்ட் டைம் ரத்தத்தை பார்க்குறாங்க. செம்ம போஸ் பாரு, பயங்கரமா இருக்கு. வேற லெவல். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சக்கர எனர்ஜி காலி ஆயிடுச்சு. உன்னை பார்த்தாலே தெரியுது, உனக்கு அதே நிலைமை தான். நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். அது உனக்கு தெரியாது. இதை இதோட நிப்பாட்டிக்கணும். ரெண்டு பேரும் ஒரே லெவல் தான். இதுக்கு மேல வேண்டாம். உனக்குள்ள இருக்கிற உயிரை மொத்தமா வெளியே எடுக்கிற சக்தி இப்ப எனக்கு இல்லைன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் நல்லா தெரியும். ஆனா உன் திட்டத்தை இந்த இடத்துல இப்பவே நான் முடிச்சு காட்டுறேன். வாய்ப்பே இல்ல. என் திட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிறது பேராசை. எல்லா ஜூட்ஸும் உனக்குள்ள இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. அந்த பேராசை தான் இப்படி. நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சாகணும். நீ ஆசைப்பட்டு வச்சிருக்கிற எல்லா ஜூட்ஸுவையும் இப்ப நான் பறிக்க போறேன். நீ என்ன சொன்ன? உன்னோட பவர்லாம் எடுத்துடுறாரு. இதுக்கு வாய்ப்பில்ல. அப்படி செய்யாத. அப்பா, இதை எனக்குள்ள சீல் பண்ண போறேன். என்னோட கைகள். இவனுக்கு பவரே கிடையாதா? பவர் மொத்தத்தை எடுத்துட்டாரு. உன் கைகளால உனக்கு எந்த பயனும் இல்ல. செயலிழந்து போயிருக்கிற உன் கைகளை வச்சு எந்த ஹேண்ட் சைனும் பண்ண முடியாது. நீ சூப்பர். ஆசைப்பட்ட நிஞ்சுட்சுவும் இந்த வாழ்க்கையில உனக்கு கிடைக்காது. இவனுக்கு சாதாரண மனுஷன் தான். இந்த கிராமத்தை அழிக்கணுங்கிற உன்னோட எண்ணத்தை இதோட குழி தோண்டி புதைச்சிட்ட. இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னோட கைகளை மரியாதையா திரும்ப கொடு. உன்னோட முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்ல ஒரோச்சிமாரு. உன் கதையை மொத்தமா முடிக்க முடியலங்கிறதா என் வருத்தமே. நான் போற அன்புமானவனே, அடுத்த உலகத்துல கண்டிப்பா நாம சந்திப்போம். அடுத்த உலகமா? உயிரை எடுக்க முடியாதுன்ட்டு பவர் மட்டும் எடுத்துட்டாரு. இல்லை, இப்போ அவருக்கு எதுவும் ஆகலைல்ல. வெளியே கண்ணு மூடுறாரு. காத்துல மரங்கள் ஆடும் போது அந்த இடமே பயங்கரமா இருக்கும். அங்க வா. வரும் நெருப்போட ஒளி இந்த கிராமத்தையே வெளிச்சமாக்கும். முடிஞ்சிச்சு. அப்பயும் வந்துட்டு அந்த மண்ணுன்னு ஒன்று இருக்கே. அதுக்கப்புறம் கடைசியா அந்த மரத்துல புது இலைகள் வரும். ஐயோ, இறந்துட்டாரு. உயிரை கொடுத்து இது பண்ணியிருக்காரு. இறந்துட்டாரா? என்னையா இது? இந்த எபிசோட் நல்லா போயிட்டு இருந்துங்க. ஆனால் கிளைமேக்ஸ் தான் வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. ஓகே இறந்துட்டார் அவ்வளோதானான்றது என்னையா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு புரியலைங்க அது. ஏன்னா அவர் வந்து கடைசியாக வந்து நான் வேறு உலகத்தில் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விழுந்துட்டாரு.
அவ்வளோதானான்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அப்படி விழுற தருணமும் வந்து உரைச்சிமாரை வந்து பீட் பண்ண முடியாது, உயிர் எடுக்க முடியாது. ஏன்னா விட்ட சுத்தமாக பவர் இல்லை. அட்லீஸ்ட் உன்னோடைய பவராவது நான் வந்து சீல் பண்ணிடுறேன், நீ வந்து இப்போ உயிரோடு இருந்தாலும் பிணம் தான், ஒன்றும் பண்ண முடியாது, இதை வச்சு தான் நீ ஆடுற, அதை மொத்தத்தை தூக்கிட்டு போகிறேன்டான்னு சொல்லிட்டு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாரு. ஸோ உயிர் இருக்குது ஆனால் பவர் எதுவுமே இல்லைன்ற மாதிரி எடுத்துட்டாரு. போகிற தருணமும் வந்து ஒன்று செஞ்சுட்டு போயிட்டாரு. பட் அது ஏற்றுக்க முடியலைங்க. ஒக்காக போயிட்டாருன்னா அப்போ என்னடா அவன் ஊர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் இறந்தது ஏற்றுக்கவே முடியல, நல்ல மனுஷன் அவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னமோ இப்படி முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இது சோகமாக முடிஞ்சாலும் அந்த பக்கம் அது பாசிட்டிவாக முடிஞ்சிச்சுங்க. நருட்டோ வந்து இதுக்குமே என்னடா பண்ண முடியும், அந்த உருவம் எடுத்துட்டான், அதுவும் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டான், என்னடா பண்ணுவான்னு பார்த்தா அதை நரிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு கடைசியாக காரா ஒரு குத்து விட்டான் பாருங்க, முடிஞ்சிச்சு அதோட. அவன் அப்பயும் அடங்கலை தான், அப்படியே தான் இருக்கான் இன்னமும். சரி இவ்வளோ நடந்துச்சு, ஏதாவது மாற்றம் இருக்குன்னு பார்த்தா இன்னமும் அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கான், கொல்லணும் அதே தான் அவனுக்கு இருக்குது. இனிமேல் என்ன பண்ணுறதுன்றதும் தெரியல. ஆனால் இப்போ 2 பேருமே 0 தான். 2 பேருமே, இவனுக்கும் பவர் போச்சு அவனுக்கும் போச்சு, 2 பேருமே விழுந்துட்டாங்க, மயக்கத்தில் இருக்கிறாங்க. பட் எனக்கு இப்பயும் காரா மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, திரும்ப அந்த ஸ்டாண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுவாக இருக்குது. பார்ப்போங்க. ஆனால் வந்து கிராமத்தில் வேற லெவல் நடந்துச்சுங்க. அது இவ்வளோ நேரம் என்னடா இது கிராமத்துலாம் என்னதான்டா பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் வந்து சண்டை போட்டுனுக்கிறாங்க, காயி அதுக்கப்புறம் இவங்க அங்கே உள்ள கக்காஷி இவங்க தான் போகிறான்னுக்கிறாங்க, மிச்சங்களாம் என்னதான்டா பண்ணுறீங்கன்னு இருந்துச்சு. பார்த்தா எல்லாரையும் சேவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்ட்டு. நீ என்ன கிராமம் தானே, இப்போ ஒரு உயிர் எடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு இப்போ தான் வர்றாங்களே. அதாவது நம்ம பசங்களோட அப்பாங்கெல்லாம் கேங் இருக்குல்ல, அது இறங்கி இருக்கு, வேற லெவல்ல இருந்ததுங்க. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அவங்க அப்பாங்கெல்லாம் வந்து அம்மால இவங்களே இப்படி இருக்காங்கன்னா அப்போ அப்பாங்களே எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றது ஒருத்தரும் செம்மையாக இருக்காங்க. ஆமா, லீஃப் வில்லேஜுக்காக எல்லாரும் இறங்கி அப்பா ஒரு பக்கம் பசங்க ஒரு பக்கம் உட்காரிய ஒரு சைடு, அது இந்த பாண்டிங்கும் அந்த வில்லேஜும் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னும் இந்த ஜிராயா வரவே இல்லைங்க. அவர் வருவார் காப்பாற்றுவார்னு பார்த்தா இவர் மயங்கவே விழுந்துட்டாரு, இறந்துட்டாரான்னு தெரியல, இன்னுமே வரலையேன்றது தான் என்னன்னு தெரியல, எங்கே போனாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. நான் வந்து இவர் சொன்னாங்க அவர் தான் வந்து மற்ற எல்லாரையும் கிராமத்தில் போய் ஃபைட் பண்ணிட்டு காப்பாற்றிட்டு இருப்பாருன்னாங்க. பட் அப்படி காட்டவே இல்லை, எங்கே போனாருன்னு தெரியல. அவர் எங்கன்னா ஃபைட் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெரிய பாம்பூரம் வந்து இப்போ வரைக்கும் காட்டல. ஸோ அது அங்கே அவர் போராட்டிருக்காரா என்னன்றது தெரியல, வேறு இடத்துல எங்கே ஃபைட் நடந்துட்டு இருக்கா என்னன்னே அது காட்டல சரியா. பாப்பா நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன சொல்கிறாங்களா என்னன்ட்டு. பட் இங்கே அவர் ஒக்காக பாருங்கள், அப்பயும் அவர் சொன்ன அந்த வார்த்தை தாங்க, நாங்கள் வந்து மற்றவங்களுக்காக போராட்டு இருக்கோம், எங்களை நீ பீட் பண்ணவே முடியாது அப்படின்றது அவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வில்லேஜே இருக்குது. ஒருத்தரும் மற்றவங்களுக்காக தான் யோசிக்கிறது, தனக்காகன்னு ஒருத்தரும் யோசிக்கல. அது இங்கே நருட்டோ வரைக்கும் கரெக்டாக அது காமிச்சாங்க, அதே தான் நடந்துச்சு. எனக்கு இதுலேயும் வந்து ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன், நான் அது சொன்னேன்னு நினைக்கிறேன் வீடியோலேயே. அங்கே கக்காஷி காய் அவங்கெல்லாம் சண்டை போட்டுருங்க, பக்கத்தில் எல்லாரும் கிழிஞ்சி எல்லாம் நாராக தொங்கினுங்கிறாங்க. ஆனால் காய் கிட்ட வர ஒரு கீரல் இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃப்ரிட்ஜிலேருந்து ஆப்பிள் அப்படியே தான் இருக்குது. இவ்வளோ ஃபைட் நடந்துட்டு இருக்கு. பக்கத்தில் கக்காஷியும் காய்க்கு வந்து கன்னத்துல கீரல் இருந்தது. ஆனால் இவங்க மற்றவங்க கம்பேர் பண்ணுறப்போ அங்கே 4 பேர் நின்னாங்களா, 4 பேரில் பேர் அவங்கள கிழிஞ்ச துணிமே கக்காஷியா அவ்வளோ கீரல் உடம்புல. ஆனால் இவர் மட்டும் பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, பவர்ஃபுல்லாக இவர் தான் எனக்கு தெரிஞ்சார் அந்த இடத்துல. ஓகேங்க, இப்போ தாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இப்போ தான் வருது. இவ்வளோ நேரம் அப்படியே குழப்பமாக இருந்துச்சு, அங்கே இங்கேன்ட்டு அந்த 3 ஃப்ரேம் காமிச்சிட்டே இருந்தாங்க, என்ன நடக்க போதோ யாருக்கு என்ன போதோன்றது காமிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக பாசிட்டிவ் வேல முடிஞ்சிச்சு, ஆனால் ஒரு சோகத்தோடு முடிஞ்சிருக்கு. அதுக்கு எனக்கு விட தெரில. பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.